பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளர் அன்புமணியுடைய பேச்சு தான். வண்டலூர் மாநாட்டில் அவர் பேசினப்போ மத்திய அமைச்சராக இருந்த சமயத்தில் தான் செஞ்ச சாதனைகளை பற்றி பேசின அந்த பகுதியை இப்ப கேட்கலாம். இன்று தமிழ்நாட்டின் முதன்மை பிரச்சனை மதுவை ஒழிக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் 5 ஆண்டு காலம் அமைச்சரா டெல்லியில இருந்தேன். டெல்லியில இருந்த நேரத்தில் என்னை தெரிந்தவர்கள் தெரியும். அன்புமணியா அவன் பிடிவாதக்காரன். என்ன பிடிவாதம்? ஒன்னு சொன்னானா அவன் செய்வான். டெல்லியில் அமைச்சராக இருந்த நேரத்தில் புகையிலையை எதிர்த்து தன்னந்தனியாக போராடியவன் அன்புமணி ராமதாஸ். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது. 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள். 4 முதலமைச்சர்கள் எதிர்த்தார்கள். என்னுடைய சக அமைச்சர்கள் எதிர்த்தார்கள். டுபாக்கோ லாபி சாதாரண லாபி கிடையாது. மாஃபியா கும்பல், அது உலக அளவில் மிகப்பெரிய மாஃபியா கும்பல் அந்த டுபாக்கோ லாபி. அந்த டுபாக்கோ லாபியை தன்னந்தனியாக எதிர்த்து வெற்றி பெற்றவன் அன்புமணி ராமதாஸ். ஆக நான் சொன்னதை நிச்சயமாக நான் செய்வேன். என்னால் மதுவை ஒழிக்க முடியும், என்னால் மட்டும்தான் முடியும் என்று நான் அது ஆணவத்தோடு நான் சொல்லவில்லை, நம்பிக்கையோடு தைரியத்தோடு நான் சொல்கின்றேன். தமிழ்நாட்டில் அடுத்த பிரச்சனை ஊழல், கரப்ஷன். இந்த 2 பிரச்சனைகள், மது ஒரு பக்கம், ஊழல் ஒரு பக்கம், இது தமிழ்நாட்டை புற்றுநோய் போன்று அரித்துக் கொண்டிருக்கிறது. It is like cancer rotting the entire system. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எங்கள் ஆட்சியிலே ஒரு பைசா லஞ்சம் ஊழல் இருக்காது, ஒரு சொட்டு மது இருக்காது. மாற்றம் என்றால் இதை இரண்டையும் நாங்கள் ஒழிப்போம், அழிப்போம். மதுவை ஒழிப்போம், அழிப்போம். ஊழலை ஒழிப்போம், அழிப்போம். இது எங்களால் முடியும், எங்களால் மட்டும்தான் முடியும்.